அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் அவா அறுத்தல் என்ற தலைப்பின் கீழ் வரும் 7வது பாடலுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் பாடல் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். உடம்பொரு வயிறாய் சர்க்கரை கலந்த உண்டியே உண்டனன், பலகால் கடம்பெரு புளிச்சோறு உண்டு உளம் கழுத்தேன், கட்டி நல் தயிரிலே கலந்த தடம்பெரு சோற்றில் தருக்கினேன், எலுமிச்சம்பழம் சோற்றிலே தடித்தேன், திடம்பெறும் மற்றை சித்திரச் சோற்றில் செருக்கினேன், என் செய்வேன் எந்தாய். இதுதான் இந்த 7வது பாடல். இதுக்கு விளக்கம்: எந்தை பெருமானே, உடம்பெல்லாம் ஒரே வயிறாக சர்க்கரை கலந்த சோற்றையே, அதாவது சர்க்கரை பொங்கலையே விரும்பி பலமுறையும் உண்பவனாகவும், பானையில் வைத்த புளிச்சாதத்தை உண்டு மகிழ்பவனாகவும், நல்ல தயிரை கட்டியாக பெய்தமைத்த பெரிதாகிய சோற்றை உண்டு மகிழ்பவனாகவும், எலுமிச்சை பழச்சாறு கொண்டு அமைத்த சோற்றை உண்டு உடல் பருத்தவனாகவும், சிறப்புடைய வேறு சித்திரானங்களை உண்டு பெருமிதம் கொள்பவனாகவும் உள்ள நான் உய்வதற்கு என் செய்வேன் அப்படின்னு இறைவன்கிட்ட வேண்டுறாங்க. இப்போ இந்த பாடலில் என்ன தெரிய வருதுன்னா, சித்திரானங்கள் என்று சொல்லக்கூடிய எலுமிச்சம்பழம், எலுமிச்சம்பழ சாறு, எலுமிச்சம்பழ சோறு, புளியோதரை, தயிர் சாதம், சர்க்கரை பொங்கல், இந்த மாதிரி சித்திரானங்கள், இதன் மேலே நம்ம இச்சை வச்சுக்கக்கூடாது. வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாங்க, ஏகதேசம் எப்பயாவது தான், ஏதாவது பண்டிகை காலங்களில் மட்டும்தான் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இதை ரெகுலராக சாப்பிடக்கூடாது. இதை அவர் ப்ரிஃபர் பண்ணவில்லை. ஆனால் நம்ம இன்றைக்கி நிலவரம் எப்படி இருக்குது, கோயிலில் சக்கரை பொங்கல் கொடுத்தாங்கன்னா வாங்கி நல்லா சாப்பிட்றோம். டெய்லி கோயிலுக்கு போகும்போதெல்லாம் கொடுக்குறாங்க, சக்கரை பொங்கல் கொடுக்குறாங்க, சுண்டல் கொடுக்குறாங்க, அது புளியோதரை கொடுக்குறாங்க. இதெல்லாம் வாங்கி நம்ம பிரசாதம்ன்ற பேரில் சாப்பிட்றோம். வீட்லேயும் கூட செஞ்சு அதிகமாக சாப்பிட்றோம். ஏதாவது சில ஃபங்க்ஷன்லாம் இதையே சாப்பாடு கொடுக்குற ஃபங்க்ஷன்லாம் இருக்குது. உதாரணத்துக்கு இந்த இது சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, வளைகாப்பு நிகழ்வுக்கு போனீங்கன்னா இதை தான் எல்லா இதை தான் வெரைட்டி ரைஸ் மாதிரி எல்லாமே வைப்பாங்க. தயிர் சாதம் கொஞ்சம் வச்சுட்டு, புளியோதரை, எலுமிச்சம்பழ சாதம், இந்த மாதிரி அப்புறம் சக்கரை பொங்கல், வரிசையாக இது தான் இருக்கும். இதை ஒரு விழாலேயே இந்த மாதிரி வச்சு பண்ணுறாங்க. இதைத்தான் சித்திரானங்கள்னு சொல்கிறாங்க. இதை வள்ளல் பெருமான் ப்ரிஃபர் பண்ணலை. அவர் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதில் இச்சை போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க, தெளிவாகவே சொல்கிறாங்க. அதுக்கு தான் இந்த பாடல்லையும் சொல்லிட்டாங்க. உரைநடை பகுதியில் அந்த நித்திய கர்ம விதிகள்லையும் சொல்லியிருக்கிறாங்க. அதே தான் இந்த பாடல்லையும் அவார்த்தலையும் அதே விஷயத்தை தான் எங்கேயும் சொல்கிறாங்க. தெளிவாக இருக்குது. இதில் பாருங்களேன், உடம்பெல்லாம் ஒரே வயிறாக சர்க்கரை கலந்த சோற்றையே, அதாவது சர்க்கரை பொங்கலையே விரும்பி பலமுறையும் உண்பவனாகவும், அதாவது சர்க்கரை பொங்கல் சாப்பிடும்போது உடம்பெல்லாம் ஒரே வயிறு, உடம்பெல்லாம் வயிறாக மாறிடுது. அந்த மாதிரி இருந்து சர்க்கரை பொங்கலை விரும்பி சாப்பிட்றேன். நம்ம பானையில் வைத்த புளிச்சாதத்தை உண்டு மகிழ்பவனாகவும், நல்ல தயிரை கட்டியாக பெய்தமைத்த பெரிதாகிய சோற்றை உண்டு மகிழ்பவன், அதாவது கெட்டி தயிரை அந்த சோறில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே போட்டு பிசையும் போது அந்த சோறு அப்படியே பெருசாகும். அதாவது அந்த உப்பிக்கிட்டு பெருசாக வரும். அது சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா ஆனந்தமாக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு அனுபவம் சொல்லியிருக்காங்க பாருங்கள். நம்மளுக்கே அது அப்படியே அனுபவத்தில் உள்ளது தான். அப்படியே நல்லா சூடாக இருக்க அந்த சோறில் கெட்டி தயிரை போட்டு அப்படி லைட்டாக பிசைஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சோறு அப்படியே உப்பிக்கிட்டு வரும். அதை சாப்பிட்றதுக்கு அப்படி இன்பமாக இருக்குது. நம்ம அந்த பசியோடு இருக்கும்போது அதை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. அப்போ எந்தெந்த அளவுக்குலாம் இச்சை பாருங்க, அதை ஃபுல்லாக அப்படியே அனுபவிச்சு தான் சொல்லியிருக்கிறாங்க. அது மேலே இச்சை போகக்கூடாது அப்படின்றதான் இங்கே உள்ளது. பெரும்பாலும் இந்த மாதிரி சித்திரானங்களில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க.
புளியோதரைனா இன்னும் கொஞ்சம் கொடு, நல்லா இருந்துச்சு, கொஞ்சமாக கொடுத்துட்டேன், ஏன்னா கோயிலெல்லாம் பிரசாதம் கம்மியாக தான் கொடுப்பாங்க, இன்னும் ஒரு போய் கூட லைனில் இருந்து வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறவங்களாம் நிறைய பேர் பார்த்துருக்குறோம். ஏன்னா அந்த பிரசாதம் கொடுக்கும் கொஞ்சமாக தான் கொடுப்பாங்க, அது ரொம்ப சுவையாக இருக்குது, நெய் முதலியவையெல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால திரும்பவும் போய் வாங்கிட்டு வரேன்னு போய் லைனில் போய் இருந்து கூட வாங்கிட்டு வந்து சாப்பிடுவாங்க, பார்த்துருக்குறோம் நம்ம. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம இச்சை வைக்கக்கூடாது. சித்திரானங்களை அவர் ப்ரிஃபரே பண்ணலை. இந்த புளியோதரை, எலுமிச்சம்பழ சாதம், அப்புறம் வந்து தயிர் சாதம், சக்கரை பொங்கல், இதையெல்லாம் இச்சை போகக்கூடாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதுக்கு வந்து நம்ம ரெஃபரன்ஸ் பார்ப்போம். அவர் அப்படியே சொல்லியிருக்காங்க உரைநடை பகுதியில் நித்திய கர்ம விதிகள்னு அருமையாக சொல்லியிருக்காங்க. இது பாருங்கள், அதாவது சாதாரண விதி, நித்திய கர்ம விதியில் சாதாரண விதியில் கத்திரிக்காய், வாழைக்காய், அவரைக்காய், முருங்கைக்காய், பீர்க்கங்காய், கல்யாண பூசணிக்காய், புடலங்காய், தூதுவளங்காய், கொத்தவரைக்காய் இவைகளை பதார்த்தம் செய்தல் கூடும். அதாவது இத்தனை காய் சொல்லியிருக்காங்க. அதாவது கத்திரிக்காய், வாழைக்காய், அவரைக்காய், முருங்கைக்காய், பீர்க்கங்காய், கல்யாண பூசணிக்காய், புடலங்காய், தூதுவளங்காய், கொத்தவரைக்காய் இவைகளை பதார்த்தம் செய்தல் கூடும். இவற்றினுள் முருங்கை, கத்தரி, தூதுவளை, பேயன் வாழைக்காய் இவைகளை அடுத்தடுத்து கறி செய்து கொள்ளலாம். முதல்ல அத்தனை காய்கறிகளை சொன்னாங்க, அதையும் ஃபில்ட்ரு பண்ணி முருங்கை, கத்தரி, தூதுவளை, பேயன் வாழைக்காய் இவைகளை அடுத்து கறி செய்து கொள்ளலாம். மற்றவைகளை ஏகதேசத்தில் செய்து கொள்ளலாம். அப்போ மற்றதெல்லாம் இருக்கு பாருங்க, அவரைக்காய், பீர்க்கங்காய், கல்யாண பூசணிக்காய், புடலங்காய், தூதுவளங்காய், கொத்தவரங்காயெல்லாம் ஏகதேசம் எப்போவாவது தான் சாப்பிட்லாம். ரெகுலராக சாப்பிட்றதுக்கு வள்ளல் பெருமான் ப்ரிஃபர் பண்ணுறது மொத்தமே 4 தான். முருங்கைக்காய், கத்தரிக்காய், தூதுவளை, பேயன் வாழைக்காய் இதைத்தான் தொடர்ந்து அடுத்தடுத்து கறி செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம நோட் பண்ணிக்கிறணும். சரி, இப்படி சொன்னவங்க அருமையாக சொல்கிறாங்க பாருங்கள். வடை, அதிரசம், தோசை, மோதகம் முதலிய அப்ப வர்க்கங்களை கொல்லப்படாது, சாப்பிடக்கூடாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், வடை, பொங்கலுக்கு வடை இல்லாமல் சாப்பிட மாட்டேங்கிறோம். பொங்கல், அதிரசம், தோசை, இட்லி தோசைனா பின்னி எடுக்கிறோம், மோதகம், இதெல்லாம் பண்ணுறாங்களா, கொலக்கட்டை இந்த மாதிரிலாம் செய்கிறாங்களா, அது முதலிய அப்ப வர்க்கங்களை, இதெல்லாம் அப்ப வர்க்கம், இதை கொல்லப்படாது. ஏகதேசத்தில் சிறிது கொள்ளவும் கூடும். அப்படின்னா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வருது, ஒரு தீபாவளி, ஒரு பொங்கல், ஏதோ ஒரு வீட்டில் விசேஷம், அப்போ வந்து ஏகதேசம் தான் சாப்பிடலான்றாங்க. ரெகுலராக சாப்பிட்றதுக்கு அலௌடு இல்லை. சர்க்கரை பொங்கல், ததி போதனம், புளிச்சாதம் முதலிய சித்திரானங்கள் கொல்லப்படாது. வந்துருச்சா? அருமையாக இந்த பாடலில் சொன்னது அப்படியே இருக்கு பாருங்கள். அதாவது சர்க்கரை பொங்கல், ததிபோதனம், புளிச்சாதம் முதலிய சித்திரானங்கள் கொல்லப்படாது, ஏகதேசத்தில் சிறிது கொள்ளலாம். இதையும் வந்து ஏகதேசத்தில் எப்போயாவது இந்த மாதிரி ஃபங்க்ஷன், இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு வளைகாப்பு நிகழ்ச்சிக்கே போகிறோம், அங்கே போனீங்கன்னா இப்படி தான் சாப்பாடு வைப்பாங்க. தயிர் சாதம், அப்புறம் வந்து புளியோதரை, எலுமிச்சம்பழ சாதம், அப்புறம் வந்து சக்கரை பொங்கல், இதெல்லாம் வைப்பாங்க. அங்கே போனால் ஏகதேசம் சாப்பிட்லாம். இதே வந்து தொடர்ச்சியாக சாப்பிடக்கூடாது அப்படின்னு தான் இங்கே வள்ளல் பெருமான் சொல்கிறாங்க. அப்போ இப்படி சொன்னவங்க அடுத்து இன்னும் கூட கொஞ்சம் தயிரை பற்றி சொல்கிறாங்க பாருங்க. இரவில் சாப்பிடும்போது ராபோஜனம் பகல் போஜனத்தை பார்க்கிலும் அற்பமாக புசித்தல் வேண்டும். இரவில் தயிர், கீரை, வாயுவான பதார்த்தம், குளிர்ச்சியான பதார்த்தம் சேர்க்கப்படாது. அப்போ இரவில் வந்து பகலில் எவ்வளோ சாப்பிட்டோமோ அதில் பாதி தான் சாப்பிட்ணும், அற்பமாக தான் புசிக்க சொல்கிறாங்க. இரவில் தயிர், கீரை, வாயுவான பதார்த்தம், குளிர்ச்சியான பதார்த்தம் சேர்க்கக்கூடாது, தெளிவாக சொல்கிறாங்க. சூடான பதார்த்தங்களையே அறிந்து சேர்க்க வேண்டும். அவை சிறு கத்திரி, முருங்கை, அவரை வற்றல் முதலியவையாம். தெளிவாக இந்த இடத்துல வந்து என்ன சாப்பிடணும், இரவில் தயிர், வாயுவான பதார்த்தம் மற்றும் கீரை இவற்றையெல்லாம் நைட்டில் வந்து அவாய்ட் பண்ண சொல்லிட்டாங்க. சரி, இப்படி சொன்னவங்க அடுத்து வந்து பொது விதியில் வந்து அருமையாக சொல்கிறாங்க. பழஞ்சோறு, பழங்கறி, எருமைப்பால், எருமை தயிர், மோர், நெய், செம்மறிப்பால்,
தயிர், மோர், நெய், கேழ்வரகு, வரகு, தினை, சாமை, பருப்பு வகை, அதிரசம், அப்பம், சுகியம் முதலிய சிற்றுண்டி, தயிர்ச்சோறு, புளிச்சோறு முதலிய சித்ரான்னம், காரரிசிச்சோறு, முளைக்கீரை, அகத்திக்கீரை, முன்னை முதலிய இலைக்கறி, சுரை, பூசணி, பரங்கி, பீர்க்கு, புடல், பாகல், கடுகு, புலால், மாமிசம் முதலிய விலக்குகளை நீக்கி விதித்தவைகளை புலால், மாமிசம் முதலிய விலக்குகளை நீக்கி விதித்தவைகளை அனுசரித்தல் அப்படின்னு இந்த பொது விதிலையும் சொல்கிறாங்க. இதுலேயும் அப்பம், சுகியம், அதிரசம், பருப்பு வகை, திணை, சாமை, கேழ்வரகு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே, பழஞ்சோறு, பழங்கறி, எருமைப்பால் இதெல்லாம் எருமை தயிர் இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி இங்கேயும் சொல்கிறாங்க. சரி, சொன்னவங்க அடுத்து சிறப்பு விதியில் அருமையாக சொல்கிறாங்க. புசிப்பில் பச்சரிசி சாதம், பசும்பால், பசுனை, முருங்கை, கத்தரி, முள்ளி, தூதுவளை முதலிய இளங்காய், பொன்னாங்கண்ணி, தூதுவளை முதலிய இளங்கீரை இவைகளில் மிளகு 1 பங்கு, சீரகம் காலே அரைக்கால் பங்கு, வெந்தயம் 1/4 பங்கு, புளி வீசம் பங்கு, உப்பு வீசம் பங்கு, மிளகாய் வீசம் பங்கு சேர்க்கப்பட்ட கறி அமுது குழம்பு, ரசம் முதலியவைகளை கொண்டு பெருங்காயம், வெங்காயம், வெள்ளைப்பூண்டு முதலியவைகளை தள்ளி புசித்தல். இங்கே சித்திரானங்களை பற்றி சொல்லவே இல்லை. இங்கே என்ன சாப்பிடணும் அப்படின்றத மட்டும்தான் சிறப்பு விதியில் சொல்கிறாங்க. இந்த சிறப்பு விதியில் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சிறப்பு விதின்னு வரும்போது நாம் இந்த சர்க்கரை பொங்கல், புளியோதரை, தயிர் சாதம், புளிச்சாதம் இந்த மாதிரி சர்க்கரை பொங்கல் இது எல்லாத்தையுமே தவிர்த்துறணும். சித்திரானங்கள் நீங்கள் சொல்லவே இல்லை. இங்கே அவர் சொல்கிறது எல்லாமே பச்சரிசி சாதமும் அதில் பசும்பால், பசுனை, முருங்கைக்காய், கத்திரிக்காய், முள்ளி, தூதுவளை முதலிய இளங்காய், பொன்னாங்கண்ணி, தூதுவளை முதலிய இளங்கீரை இவைகளை மிளகு, சீரகம், அப்புறம் வெந்தயம், புளி, உப்பு, மிளகாய் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க சொல்கிறாங்க. சேர்த்து கரியமுது குழம்பு ரசம் முதலியவைகளை கொண்டு பெருங்காயம், வெங்காயம், வெள்ளைப்பூண்டு முதலியவைகளை தள்ளி புசித்தல் வேண்டும் அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க. அப்போ வள்ளல் பெருமான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். நம்ம எப்படிலாம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி தெளிவுபடினே சொல்லியிருக்காங்க. என்ன காய்கறிகளை சாப்பிட்ணும், என்ன உணவு சாப்பிட்ணும், எப்போ சாப்பிடணும் எல்லாமே சொல்லிட்டாங்க. எப்படி தூங்கணும், எப்படி உடல் உறவு கொள்ளணும் எல்லாமே நம்மளுடைய டே டு டே லைஃபுக்கு நம்மளுக்கு எப்படிலாம் வாழணும். ஏன்னா அவர் மரணமில்லா பெருவாழ்வை நம்மளாம் பெற்று வாழணும்னு சும்மா மேம்போக்காக சொல்லிட்டு போல, எல்லாத்துக்கும் டீட்டெயில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. எப்படி ஒன்று சொன்னாங்கன்னா அது உண்டான விவரங்கள் தெளிவாக இருக்குது. நம்ம தான் அதை கடைபிடிக்காமல் விட்டுடுறோம். பல காரணங்கள் இருக்குது. அதை விட்டுட்டு நம்ம அவர் மேலே குறை சொல்லக்கூடாது. நம்ம மரணமில்லா பெருவாழ்வை பெறாமல் இருக்கிறது நமது குற்றம் தான், அவருடைய குற்றமே இல்லை. அவர் எல்லாமே சொல்லிட்டு போயிட்டாங்க. கடைபிடிக்காமல் இருக்கிறது நமது குற்றம், அதுதான் உண்மை. அப்போ நம்ம எந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்க பாருங்கள், நம்மளுடைய அனுபவித்து சொல்லியிருக்காங்க பாருங்கள். நம்மளுடைய நிலவரம் இப்படித்தானே இருக்குது. இன்றைக்கி நம்மளுக்கு பிடிச்ச உணவை நல்லா யோசிச்சு பாருங்கள். பிடிச்ச உணவு இருந்ததுன்னா இச்சை போகுதா இல்லையா? போகுது. எனக்கெல்லாம் பிடிச்ச உணவு இருந்ததுன்னா இச்சை அப்படி போகுது, கண்ட்ரோலே இருக்க மாட்டேங்குது. அது கொடுக்காம கோபம் கூட வருது. எங்கே எனக்கு அந்த இது வச்சுருந்தியே, கொடுப்பேன்னு எதிர்பார்த்தேன், கொடுக்காம இருக்கேன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடுறோம், மன வருத்தத்தை தெரிவிக்கிறோம். எனக்கு அந்த பிடிக்குமே, அவங்க சொல்ல ஐயோ உங்களுக்கு மறந்துட்டேங்க அப்படின்னு சொன்னாலும் கோபம் வருது நம்மளுக்கு. அது எப்படி மறக்க முடியும்? எனக்கு பிடிச்ச உணவு நீ கொடுக்காம இருந்துட்டியே அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்குறோம். கொடுக்கலன்னா உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே வச்சுருந்து கோவப்படுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு மனநோயில் தான் நம்ம இருக்கிறோம். நான் இருக்கிறேன், அப்படி தான் இருக்கிறேன். அப்போ இதெல்லாம் போகணும். இந்த இச்சை நம்மளுக்கு ஏன் இதெல்லாம் போகணும்னு திரும்ப திரும்ப நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இது உலகியலில் மாயாவுடைய வேலை. இந்த மனம் தான் இதை தான் சொல்லுது. பாருங்கள், இந்த உணவு உங்களுக்கு சாப்பிடு, அதுதான் உனக்கு இன்பம் கொடுக்குதுன்னு சொல்லி இது பாருங்கள், தூண்டுது பாருங்கள் அவங்கள. இதெல்லாம் இந்த மனம் இந்த கூட்டங்களோடய இருக்குது. தத்துவ கூட்டங்களோட சேர்ந்துக்கிட்டு இந்த உயிராகிய இந்த தத்துவ கூட்டங்களோட இந்த கண்டத்தில் இருக்க இந்த மனத்தோட இந்த உயிரோட இந்த வேலை இது பார்த்திங்கன்னா அந்த தத்துவ கூட்டங்களோட இருந்து இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கு. அதனால தான் நம்ம மேலே ஏற முடியலை, மேலே ஏற விட மாட்டேங்குது. இந்த இச்சையிலேயே பிடிச்சி நம்மளை இழுத்து அமுகுது. அப்போ வள்ளல் பெருமான் ஏன் இதிலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா, ஏன் தத்துவங்களையெல்லாம் தனித்தனியாக கடந்து வரணும் அப்படின்னா, மனம், உடம்பு, கருவி, காரணங்கள் எல்லாம் செயலற்ற நிலைக்கு ஏன் வரணும்னா, இதெல்லாம் செயல்பட்டுக்கிட்டே இருக்கும்போது நம்ம உலகியல்லே தான் இருந்துக்கிட்டு இருப்போம்.
அருளியலுக்கு போக முடியாது, விட மாட்டேங்குது. அப்போ மேலே ஏறணும், கண்டத்திலேருந்து மேலே ஏறணும், ஏற விட மாட்டேங்குது. அப்போ ஏறணும் அப்படின்னா கடவுளை பிடிக்கணும், கடவுளுடைய அருளை பிடிச்சி அவருடைய சிந்தனையேவும். அதனால தான் நம்ம வந்து மகா மந்திரத்தை வந்து சொல்லிகிட்டே இருக்கணும். எப்பயுமே மகா மந்திரம் உள்ள ஓடிக்கிட்டே இருக்கணும். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி சொல்லிகிட்டே இருக்கணும். அப்போ மனசை பிடிச்சி அங்கே இழுக்க சொல்கிறாங்க பாருங்கள். அப்போ மனம் இங்கே உள்ள மனத்தை வந்து பிடிச்சி மேலே கொண்டு போகணும், கொண்டு போய் புருவ மத்தியில் நிப்பாட்ட சொல்கிறாங்க பாருங்கள். அப்போ சிற்றபேரை நிற்பத்தி சொல்கிறாங்க, அதுக்கு முதல்ல புருவ மத்தியில் நிப்பாட்டி பழகிட்டு வரணுன்றாங்க. அப்போ பிடிச்சி இழுத்து மேலே கொண்டு போய் நிப்பாட்டி நம்ம அந்த மகா மந்திரங்கள்லாம் சொல்லிக்கிட்டே இருந்து இறை சிந்தனைகளில் நம்மளுடைய முழுமையப்படுத்திக்கிறணும். இறை சிந்தனையிலே தான் இருக்கணும். இறை சிந்தனை எல்லா காரியங்களையும் செய்யும்போது இறை சிந்தனையோடையே செஞ்சு பழகி அந்த அருளியலுக்கு போய்கிட்டே இருக்கணும். சதா சர்வகாலமும் அதுக்கு போகணும். அப்போ அதனால தான் சொல்கிறாங்க, சார் உலக வாதனையை தவிர்த்தவர் உள்ளகத்தை சத்தியமாய் அமர்ந்த உத்தம சர்க்குரு அப்படின்றாங்க. பற்றிய பற்றனைத்தையும் பற்றற விட்டு அருள் அம்பல பற்றிய பற்றுமினோ என்றும் இரவீரே, இதெல்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த பற்றுக்கள், இந்த சார் உலக வாதனைகள், இது எல்லாமே நம்மளை வந்து இந்த உலகிலேயே வச்சுருக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ இதிலேருந்து நம்ம அங்கே மேலே ஏறணும் அப்படின்னா இந்த உணவு, இந்த தத்துவ கூட்டங்கள், இந்த மனம், அதனால தான் அந்த மனமெல்லாம் செயலற்ற நிலைக்கு வரும்ன்றாங்க. ஏன்னா இந்த மனம் வந்து பாருங்களேன், உங்களுக்கு உணவு சரியாக சாப்பிட்லன்னா மனசு வந்து பாடாப்படுத்துது. மதிய காலையிலையும் சரியாக சாப்பிடாமல் போயிட்டு ஐயோ மதியமும் சாப்பிடல, நைட்டு எப்படியா நல்லா சாப்பாடு சாப்பிடணும்னு ஒரு உந்துதல் வரும் பாருங்கள். சில நேரங்களில் வீட்லேயே அவசரம் எங்கேயோ வெளியூர் போயிடுறாங்க, ஏதோ அவசரத்தில் ஏதாவது செஞ்சு வச்சுட்டு சாப்பிட்டுங்கன்னு போயிடுறாங்க. நம்ம சாப்பிட்ட உடனே மனசு என்ன சொல்லுவோம், இல்லையே நம்ம சரியாக சாப்பிடாமல் போயிட்டோம் பார்த்தியா, சத்து இல்லை போச்சு அப்படின்னு உடனே ஒரு இதாகி நைட்டு வந்து நல்ல சாப்பாடை சாப்பிடணுன்ற அந்த உந்துதலுக்கு போயிடுவோம். அதே மாதிரி வீட்டில் இல்லைன்னா கூட ஃபோன் பண்ணி கூட கடையிலேருந்து அது வாங்கிட்டு வந்துடு, இல்லைன்னா வந்தேன்னா இதை செய் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இதெல்லாம் வந்து மனத்தோட வேலை. மனம் பாருங்கள் எப்படி நம்மளை இது பண்ணுறது பாருங்கள். அப்போ அது என்ன செய்யுது, இந்த உலகிலே இருக்கிற மாதிரி நம்மளை வச்சுக்கிறது. நம்ம தான் வந்து அறியாமையில் போய் மாட்டிக்கிட்டு அதுதான் இன்பம் நினச்சிக்கிறோம். அப்போ ஈவினிங் நல்ல சாப்பாடு சாப்பிட்றோம், என்ன நல்ல சாப்பாடு, எண்ணெய் பசாரத்தம் உள்ள உடனே புரோட்டா வாங்கி சாப்பிட்றது, அது நல்ல சாப்பாடா? புரோட்டா சாப்பிட்றது, அப்புறம் எனக்கு பிடிச்சது மாதிரி நல்ல பிரியாணி வாங்கிட்டு வா. இதெல்லாம் வந்து என்ன ஆகுது, திரும்பவும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இந்த அதுதான் நல்லதுன்னு இந்த மனசு சொல்லி அதுபடி கேட்டு, அதான் சொல்கிறாங்களே ஊரமுது உண்டு ஒழியாது அந்தோ. ஊரமுது சாப்பிட்டோம்னா ஒளிஞ்சு போவோம், மரணம் வந்துடும். ஆரமுது சாப்பிட்டா மரணம் வராது என்ற அந்த சிந்தனையோடு நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கின்றேன். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். மீண்டும் நாம் நாளைய பதிவில் 8வது பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.